இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற டெட்லைனை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில சில நேரத்திலே ஒரு டெட்லைன், கடைசி லைனை நிறைய பேர் நியமிச்சிடறாங்க. அவ்வளவுதான், உன்னுடைய வேலையில நீ இதுக்கு மேல முன்னேற முடியாது, உன்னால இதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது, உன்னால இதுக்கு மேல உழைக்க முடியாது, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது நடக்காது, இந்த திருமணத்தை நீ நடத்தவே முடியாது, இத்தனை நாட்களும் நடக்காதான் நடக்க போகுது, இல்ல ஒரு 7 வருஷத்துக்குள்ள நீ முடிஞ்சிருவ, 3 மாசத்துக்குள்ள நீ முடிஞ்சிருவ, உன்னுடைய ஜீவன் இத்தனை நாள் தான் இருக்கும். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை குறித்தோ உங்கள் பிள்ளைகளை குறித்தோ ஒரு டெட்லைன், கடைசி லைனை நியமிச்சு இப்படித்தான் ஆக போகுதுன்னு சொல்லுவார்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இல்ல, அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம், அந்த நாள், அந்த காரியம் கண்டிப்பாக நடக்க போகிறதே இல்லை. கர்த்தர் அவர்கள் குறித்த அந்த கோட்டை தாண்டி, அந்த சூழ்நிலையை தாண்டி, அந்த வார்த்தைகளை தாண்டி உங்களையும் என்னையும் வளர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உடைய மனதிலே பாரமா இருக்கலாம், பாஸ்டர் கண்டிப்பாக அவர்கள் அந்த காரியத்தை நியமிச்சுட்டாங்க, இத்தனை நாள் கெடு கொடுத்துட்டாங்க, இத்தனை நாளைக்குள்ள நீ சரி பண்ணலன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல நான் அதை திரும்பி கட்ட முடியாது, அதை திரும்பி எடுக்க முடியாது, என்னென்னமோ உங்களுடைய மனதில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, என்னுடைய பிள்ளைக்காக தான். நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு எல்லையை நியமிச்சாங்க, ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். என்னுடைய மனதிலே எழும்புகிற காரியத்தை பார்த்தா இன்னும் ஒரு 6 மாசம் தான் தாங்கும் போல தெரியுது, இன்னும் ஒரு 3 நாள் தான் தாங்கும் போல தெரியுது, அதுக்கு மேல கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எலியாவை பார்த்து அந்த யேசபேல் சொல்றாங்க, 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள எங்க ஆட்களுக்கு நீ என்ன செஞ்சியோ அதை உனக்கு நான் செய்யறேன், உனக்கு ஒரு கெடு விதிக்கிறேன், உனக்கு ஒரு நாளை நான் நியமனம் பண்றேன், உனக்கு ஒரு கோடை நான் போடுறேன், கண்டிப்பா 24 மணி நேரத்துக்கும் உள்ள உன்னை கொன்றுவேன்னு ஒரு சவால் விடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எலியா ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 41 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனுடைய காலங்களை நீடிக்க பண்ணினார், அவனுடைய ஊழியத்தை நீடிக்க பண்ணினார். அவர்கள் நியமித்த அந்த காரியம் நடக்கவில்லை, அவர்கள் பேசின அந்த காரியம் நடக்கவில்லை, அவர்கள் தீர்மானம் பண்ணினதை தாண்டி ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால், மனிதர்கள் நமக்கு நியமித்த அந்த கடைசி லைனை தாண்ட பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரையிலும் ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய குடும்பத்திலே சில காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். அவன் நியமித்த நேரம் நடப்பது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் அதை தாண்டி உன்னை நான் வளர்த்துவேன், அதை தாண்டி உன்னை நான் உயர்த்துவேன், அதை தாண்டி நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் நியமித்ததை கர்த்தர் சின்னாபின்னமாக்கி போடுவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். கரங்களை எல்லாரும் மேல தட்டி இந்த வார்த்தையை ஆமோதித்து, இந்த வார்த்தையை ஆமோதித்து, ஆமே, எனக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த டெட்லைனை அழிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, நான் ஸ்பேஸ் பண்ணுவேன், நான் எதிர்கொள்ளுவேன். எதை எதிர்கொள்ளுவேன்னா, மனிதர்கள் எனக்காக நியமித்த அந்த டெட்லைனை நான் எதிர்கொள்ளுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு ஒரு சில மனிதர்கள் அவருடைய எதிரிகள் வந்து அவர்களுக்கான ஒரு நாளை குறித்திருக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் குறித்த நேரமும் அவர்கள் குறித்த நாளும் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கடக்க பண்ணினது போல நான் நம்புறேன், நம்மையும் கர்த்தர் கடக்க பண்ணுவார். அந்த தடைகளை தாண்டி நீங்கள் உயர போகிறீர்கள், அந்த வலிகளை தாண்டி நீங்கள் உயர போகிறீர்கள், அந்த மனுஷனுடைய வார்த்தையை தாண்டி நீங்கள் உயர போகிறீர்கள், அந்த பயமுறுத்தல்களை தாண்டி கர்த்தர் உங்களை நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் உங்களை உயர பண்ண போகிறார். ஆமென். அந்த மனிதர்கள் நியமித்த அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் மாற்ற போகிறார். அந்த ரிசல்ட் கொடுத்த அந்த ரிசல்ட்டை மாற்றி அதனுடைய குறிப்பிட்ட நாளை மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறதுல கூட எத்தனையோ பேருக்கு
மரண நாள் நியமிக்கப்பட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறீர்கள். இன்னும் 24 மணி நேரம் தாண்டி தான் சொல்ல முடியும் சார், 6 மணி நேரம் தாண்டி தான் சொல்ல முடியும் சார். இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம மரண பள்ளத்தாக்குல நடந்து வந்தோம். நிறைய பேர் நமக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நிறைய மருத்துவமனைகள் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இல்ல முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது, இதுக்கு மேல என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், ஒரு சிலரை கர்த்தர் இந்த இடத்துல மனிதர்கள் நியமித்திருக்கிற அந்த நேரத்தை மாற்றி இன்றைக்கு மற்றவங்களுக்கு முன்பாக ஜீவனோடு நிறுத்தி இருக்கிற கர்த்தர், மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைத்திருக்கிற கர்த்தர் கரங்களை தட்டும் போதே ஆமென் ஹல்லேலூயா, எனக்கு விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிற அந்த டெட்லைனை எடுத்து போட்டு என்னை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களுடைய படிப்பு உங்களுக்கான வழியை நியமிக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி உங்களுக்கான ஒரு டெட்லைனை வைக்க முடியாது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உங்களுக்கான அந்த காரியத்தை செய்ய முடியாது. நான் நம்புறேன், உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கான ஒரு கோட்டை போட்டு இதுக்கு மேல அவ்வளோதான், இதனை செய்ய முடியாது என்று நியமித்தாலும் அதை விட பெரிய பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். ஞானம் படைத்தவர் அவரோடு நம்மோடு இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள கர்த்தர் இதுவரையிலும் உங்களை முடக்கி வைத்திருந்த அந்த உங்களை மாற்றி உங்களை உட்கார வைத்த அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து ஆமென் உங்களை வளர பண்ணி பெருக பண்ணி ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் தாண்டி தாண்டி யோசேப்பை போல கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், ஆனால் அவனுடைய வில்லையோ கர்த்தர் உறுதியாயிருக்க பண்ணுகிறவன். கையை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே மனிதன் எனக்காக நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை ஸ்பேஸ் பண்றதற்கு ஒரு கிருபை தருகிறவர், அதை எதிர்கொள்றதற்கு எனக்கு பலன் தருகிறவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிர்கொள்றதுக்கு பலன் தருகிறவர். இப்பொழுது என் பிள்ளைக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற மனுஷனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கோடு அழியப்படுவதாக. சத்தத்தை உயர்த்தி என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்கிறது. ஆமென். கர்த்தர் அந்த சத்துரு போட்ட அந்த கோட்டை கர்த்தர் அழிக்கிறார். யாரெல்லாம் கெடு கொடுத்தார்களோ அதை அழிப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அது முன்னுடைய முடிவு அல்ல, அது உங்களுடைய முடிவு அல்ல. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் போடுகிற அந்த டெட்லைனை நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்காக மனிதர்களோ சொந்தக்காரர்களோ மருத்துவமனையோ இல்லை என்றால் உங்களுடைய சூழ்நிலையோ உங்களுடைய படிப்போ உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை நீங்க ஒரு 3 விதத்துல நீங்க ஸ்பேஸ் பண்ணி 3 விதத்துல நீங்கள் எதிர்கொள்ளணும். நம்பர் 1, முதலாவதாக